வேளாண் வளர்ச்சியை 1.5%லிருந்து 4% உயர்த்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருது. அதில் ஒன்று இந்தியா டெவலப்மெண்ட் கேட்வேங்கிற கணினி வழி ஊடகம். இந்த கணினி வழி ஊடகத்தினுடைய முக்கிய அம்சம் என்னென்னா, விவசாயிகளையும் விஞ்ஞானிகளையும் நேரடியாக தொடர்பு கொள்ள வச்சு பயிர் சாகுபடியில் வரக்கூடிய தடங்கல்களை அப்பப்போ நிவர்த்தி செய்து உற்பத்தியை பெருக்கிறதுக்கு இது ஒரு உயரிய சாதனம். ரெண்டாவது, இது ஒரு தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய வேளாண் நிகழ்வுகளை உடனடியாக பகிர்ந்து கொள்வதனால இந்த வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள், விரிவாக்க பணியாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவருமே ஒரு இலக்கை நோக்கி செல்லுவதற்கு ஒரு வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சாதனம் மிகவும் உறுதியாக இருக்கும். இதுவரைக்கும் உற்பத்தி பற்றிய தகவல்கள் மட்டுமே விவசாயிகளையும் விரிவாக்க பணியாளர்களையும் சென்றடைந்து வந்தது. இந்த ஊடகத்தின் மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சிடாக் ஹைதராபாத் நிறுவனமும் சேர்ந்து முதல் முறையாக இந்தியாவிலேயே இந்த சந்தை பற்றிய விரிவாக்கத்தை இந்த ஊடகத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு எடுத்து செல்லலாம் என்று திட்டமிட்டு ஒரு செயல் திட்டத்தை நடத்தி வருகிறது. மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாட்டிலேயே அனைத்து விவசாயிகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. உற்பத்தி பண்ணிடுறோம், அது எந்த சந்தையில் எந்த தரத்தில் கொண்டு போனால் நல்ல விலைக்கு விற்க முடியும் என்கின்ற சந்தை வழி வேளாண்மை என்பதற்கு இந்த இந்தியா டெவலப்மெண்ட் கேட்வே சாதனம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வேளாண்மையில் நிகழ்ந்துகிட்டு வருது. இந்திய அளவிலும் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு வருது. இந்த மாற்றங்களுடைய தாக்கத்தை ஒவ்வொரு கிராமத்திலேயும் கொண்டு சென்று இதில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஊக்குவித்து ஒரு முழுமையாக வேளாண்மையினுடைய வளர்ச்சிக்கு இது மிகவும் துணையாக இருக்கும்.